ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பலாப்பழத்தோட கொட்டையை வச்சுட்டு பருப்பும் ஆட் பண்ணிட்டு சுவையான முருங்கைக்கீரை கடையில் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பலாப்பழத்தோட கொட்டையை கிளீன் பண்ணி குக்கர்ல சும்மா 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே பருப்பும் ஒரு கிணத்துல போட்டு வேக வச்சுக்கோங்க. தனியா ஒரு மண்சட்டியில இல்ல கடாயில வந்துட்டு பலாப்பழத்தோட கொட்டையும் பருப்பையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதிலே மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா குழம்பு கொதிக்க விடணுங்க. நல்லா குழம்பு கொதித்து வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி கீரை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரை மசால் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக அரிஞ்சு ஆட் பண்ணி நல்லா சிகப்பாக வறுக்கிற வரைக்கும் தாளித்து கீரையில் ஊற்ற வேண்டியது தாங்க. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றச்சேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.